இயேசுவின் நாமத்தாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலிமா உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். இந்த நாளில் ஒரு வேத வசனம் காண்பது ஓசையா 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. இப்பொழுது நீ உன் தேவனிடத்தில் திரும்பு, தயவையும் நியாயத்தையும் கை கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. பார்த்தீங்களா, நம்ம எதை நம்பி சோரம் போகிறோம் உலகத்தில், எதை விடவிடாமல் நம்ம விட்டுடுறோம். இதை கடைப்பிடிக்காமல் இந்த பூலோகத்தில் இருக்கிற நம்ம தாய் தாப்பன் பேசி சொன்னால் கேட்கறது கிடையாது, சகோதரன் சொன்னால் கேட்கறது கிடையாது, எல்லோரும் விட்டுருக்கோம். ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இப்பொழுது உன் தேவனிடத்தில் நீ திரும்பு, நல்ல ஒழுக்கமான வழியில் நடக்கணும், நல்ல நீதியான வழியில் போகணும், நம்ம பரலோகத்தில் இடம் கிடைக்கணும், நம்ம நேர்மையான நாளாக நடக்கணும்னு சொன்னால் இப்பொழுது நீ உன் தேவனிடத்தில் திரும்பு, தயவையும் நியாயத்தையும் கை கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. யாரை நம்பினாலும் உன்னுடைய வாழ்க்கை சிறப்படாதுங்க. சீர்கெட்ட நிலைமையில் இருந்த அடியானை கர்த்தர் சிறப்படுத்தினார், சீர்படுத்தினார். உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாறணும் அப்படின்னு சொன்னால் இயேசு நம்பிக்கொண்டிருங்க. நிச்சயமாக அவர் நம்பினவரை புறம்பே தள்ளுவதில்லை. இயேசு யாருன்னா நம்பலாங்கன்னா, எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க? இயேசு கூட வந்தவங்களாம் எத்தனை பேர் வேஸ்ட்டாக போயிருக்கிறாங்களா? இல்லைங்க. அவர் உயர்த்தி வைக்கிற தேவன், அவர் தான் உங்களை பார்த்து சொல்கிறார். இப்பொழுது நீ உன் தேவனிடத்தில் திரும்பு, பாவத்தையும் அக்கிரமத்தையும் விட்டுட்டு இனிமேல் செய்ய மாட்டேன், ஏசப்பா கிட்ட நான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் நினைக்கிறீங்களோ அவரிடத்து திரும்பும்போது, அவர் திரும்பிட்டிங்கன்னா போதும். அவர் திரும்ப தயவையும் நீதியையும் கை கொண்டு, அவருடைய தயவு நீதி உனக்கு வந்துடுங்க. உடனே அவர் பக்கம் நீங்கள் சாட்சியாக சொன்னீங்கன்னா போதும், அறிக்கைட்டிங்கன்னா போதும். ஆண்டவரே, இந்த பாவத்தில் அக்கிரமத்தில் என்னை மீட்டெடுங்க. அந்த போது என்னுடைய வாழ்க்கையில் அநேக பாவத்தில் அக்கிரமத்திலிருந்து என்னை மீட்டார். ஏன்னா அர்ப்பணிப்பு அப்படின்னு சொன்னால், இப்பொழுது நீ உன் தேவனிடத்தில் திரும்பின போது தயவையும் நீதியும் கை கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை பற்றி கொண்டிரு. அவர் நம்பி இருக்கணுங்க. இயேசு நம்பினா ஒரு குறையும் நன்மை குறைப்படவே படாது, ஒரு குறையும் வராதுங்க. பிரச்சனை வரும், போராட்டம் வரும், ஆனால் லேசாக முடிஞ்சு போயிடும். பிரச்சனையே பார்த்து நம்ம வாழக்கூடாதுங்க. இயேசு என்னோடுக்கிறார், இந்த பிரச்சனையிலேருந்து விடுவிப்பார், இந்த காரியத்தை விடுப்பார், கடந்தொழிலிருந்து விடுதலை தருவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு இருங்க. இயேசு நம்புங்க. முதலாவது உன் மேலே நீ நம்பிக்கை வைங்க. இயேசு உன்னோடு வந்துட்டார்னா, இயேசு எங்கே இருக்கிறார்ப்பா, எல்லாத்தையும் பிரச்சனையாக வருது, சால்வ் பண்ணுவார்ப்பா, அவர் என்னுடைய தேவன், அவர் சகரத்தையும் ஆளுகிற தேவன், அவர் வல்லமை உள்ளவர், பராக்கிரம தேவன் அப்படின்னு சொல்லுங்களேன். சொல்லி பாருங்களேன், நிச்சயமாக உடனடியாக அந்த பதில் கிடைக்குங்க வாழ்க்கையில். அதை விட்டுட்டு எதேதோ குழப்பிட்டு யார் மேலே நம்பிக்கை வச்சு சோரம் போகிறீங்க, அதை விட்டுடுங்க. இயேசு பக்கம் திரும்புங்க. இப்போது நீ தேவனத்தில் திரும்பு, தயவு நீதியும் கை கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. இயேசு தான் நம்பிக்கொண்டிருக்கும். நம்ம வாழ்க்கை ஜீவனே அவர் தாங்க. இயேசு தாங்க நமக்கு ஜீவன். அவர் எல்லாம் ஜீவனே கிடையாது நமக்கு. அவர் தான் மண் எடுத்து மனுஷனை படித்து நாச்சிலே சுவாசத்தை ஊதினார், மனிதன் ஜீவாத்மானான். அந்த ஜீவனை வச்சுக்கிட்டே நம்ம ஏதோ பண்ணுறோம். அவர் தான் சொல்கிறார், என் பக்கம் திரும்பிக்க மகனே, என் பக்கமாக திரும்ப மகளே, உன்னை நீதியாய் நியாயமாய் உன்னை நடத்துவேன், எப்போதும் என்னை நம்பிக்கொண்டிரு, நான் தான் உன் கடவுள், நான் தான் உன் ஜீவன், உனக்குள்ள கூட ஓடுகிற ஜீவன் என்னுடைய ஜீவன் ஆண்டு சொல்கிறார். யாரெல்லாம் அதை நம்புறீங்க பாருங்கள். ஒரு மனுஷன் மறிக்கும்போது ஜீவன் விடுறதுக்கு முன்னாடியே சூ அப்படின்னு மூச்சு இழுத்து இயேசுடைய நாமத்தை உச்சரிக்காத உயிரே போகாது, தெரியுங்களா? அவர் தான் சொல்கிறார் இந்த நாளில், என் பக்கம் திரும்ப மகனே மகளே, நீ ஆசீர்வாதமாக இருக்கணுமா, பூலோகத்தில் நன்றாய் வாழணுமா, என் பக்கம் திரும்ப, என்னை நம்பி இரு, நம்பிக்கொண்டிரு, உன்னை சிறப்படுத்துவேன், சீர்படுத்துவேன், நிலைநிறுத்துவேன். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். விசுவாசிங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதத்தை நடத்துவார். நம்புங்க, கர்த்தர் உயர்த்துவார். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்தா மட்டும் போதாது, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனம், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஏதுவாக இருக்கும். ஆமென். காட் பிளஸ் யூ.